இன்னைக்கு நம்ம காமனாக ஒரு ஃபிட்னஸில் இருக்க மித்தை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னா ஸ்பாட் ரிடக்ஷன். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு வாட்டர் டேப் இருக்கு, அது கீழே பக்கெட்டை வச்சு டேப்பை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா வாட்டர் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கார்னர்ல இருந்து மட்டும் வெளியே வராது, பக்கெட்டை சுற்றி தான் வாட்டர் வெளியே வந்து வாட்டரோட லெவல் குறையும். இதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ஃபேட்டும் குறையும். நான் டெய்லியும் 100 கிரன்ச்சஸ் பண்ணால் எனக்கு பெல்லி ஃபேட் மட்டும் குறைஞ்சிரும். நான் டெய்லியும் ஸ்குவாட்ஸ் பண்ணனா எனக்கு காலில் இருக்க ஃபேட்ஸ் மட்டும் குறைஞ்சிரும். நான் டெய்லியும் புஷ்அப்போ அல்லது தம்பிள்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணனா ஆர்ம்ஸில் இருக்க ஃபேட்ஸ் மட்டும் குறைஞ்சிரும். இப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஒரு மசிலை டார்கெட் பண்ணி இல்லை ஒரு சைட்டை டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரிடக்ஷன். நீங்கள் ஒரு ஸ்பாட்டை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அது குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு, இதுக்கு பேர் தான் ஸ்பாட் ரிடக்ஷன். பட் இது உண்மையாலுமே அப்படி ஸ்பாட் ரிடக்ஷன் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் அந்த ஸ்பாட்டில் மட்டும் ஃபேட் குறையுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் நோ. இது ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் எப்படி ஃபேட் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு தேவையான கேலரிஸில் இருந்து உங்களுக்கு தேவையான கேலரிஸில் இருந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த கேலரிஸ் உங்கள் பாடி ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போது நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும்போது, கேலரி டெஃபிசிட்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும்போது அந்த ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஃபேட்டை உங்கள் பாடி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் ஏதாவது மூவ்மெண்ட் கொடுக்கும்போதோ அந்த ஃபேட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபேட்டை பர்ன் பண்ணி உங்களுக்கு ஃபேட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கான மெத்தட். பட் ஒரு விஷயம் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஸ்பாட் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேட்டை தான் பாடி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. அதாவது பாடி நீங்கள் கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும்போது எந்த இடத்துல இருக்க ஃபேட்டை வேணால் அது யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸசைஸ்க்கோ இல்லை உங்கள் மூமெண்ட்ஸ்க்கோ அது ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை நம்ம பாடி டைப்போ ஜீன்ஸ் ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ண முடியுமோ தவிர நம்மனால நான் புஷ்அப்ஸ் பண்ணால் என் ஆர்ம்ஸில் இருக்க ஆர்ம்ஸ் இடத்துல ஸ்டோர் ஆகிருக்க ஃபேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா குறையணும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இதனால தான் ஸ்பாட் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலை, இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 200 சிட்டப்ஸ் அதாவது கிரன்ச்சஸ் பண்ணுறாருன்னா அப்சல்யூட்டாக அவரோட ஆப்ஸ் மசில் ஸ்ட்ராங் ஆகும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆப்ஸ் மசில் மட்டும்தான் ஸ்ட்ராங் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதை நம்மளால சொல்ல முடியாது. பொதுவாக நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும், ஃபேட் பர்னுக்கான எந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணாலும் அந்த எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு உங்கள் ஓவரால் பாடியில் இருக்க ஃபேட்டை பர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான், அதாவது லாஸ்ட்டாக தான் உங்கள் பெல்லியில் இருக்க ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறையும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால இந்த டெய்லி 100 கிரன்ச் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரே மாதம் ஃபுல்லாக நான் கண்டினியூஸாக பண்ணேன்னா பெல்லி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 6 பேக்ஸ் வந்துடும், இந்த மாதிரி யாராவது சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்போது ஃபேட் லாஸ் நடக்க நம்ம என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு கேலரி டெஃபிசிட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ரெகுலர் இன்டர்வல்ஸில் கார்டியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். ரெகுலராக ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்கும் சேர்ந்து பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் பண்ணாமல் கார்டியோ மட்டுமே ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஷெட்யூலில் மறக்காமல் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி 2 to 3 டைம்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து டெய்லியும் எடுத்துக்க பாருங்கள். ப்ரோட்டீன் மசில் பில்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைபர் உங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் லெவலை கம்மி பண்ணிவிட்டு உங்கள் வயிறை எப்போவுமே ஃபுல்லாக வச்சுக்க ட்ரை இல்லை, அதுதான் முக்கியமாக ஹெல்ப் பண்ணும்.
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லா எடுத்துக்கோங்க. ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸை எதிர்பார்த்து உங்கள் ஜேர்னியை நீங்களே எஃபெக்ட் பண்ணிக்காதீங்க. ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி அ மித். உங்கள் பாடியில் ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது ஓவரால் எல்லா பக்கமும் தான் நடக்கும். ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்பாட்டில் மட்டும் ஃபேட் ரெடியூஸ் ஆகாதுன்னு சொல்லி தான் எல்லா ரிசல்ட்ஸுமே சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட யாராவது ஸ்பாட் ரிடக்ஷனை பண்ண சொல்லி அப்ரோச் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முக்கியமான 3 pillars அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னன்னா பேலன்ஸ்டு டயட், ரெகுலர் எக்ஸசைஸ் ரூட்டீன் அண்ட் தென் முக்கியமாக கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ எல்லாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட் ரிடக்ஷன் உண்மையை நம்பிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.